கதிர் நியூஸ் சேனல் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பொதுவா ஆடி மாதங்கள்ல பூஜை வழிபாடு இதெல்லாம் இருந்தாலும் அம்மன் கோவில்களையும் முருகன் கோவில்லையும் ரொம்ப விசேஷம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த ஆடி மாசத்துல புரட்டாசி மாசத்தை விட அதிகமான கூட்டம் குவியக்கூடியது திருமலை திருப்பதியில இந்த ஆடி மாசத்துலதான் அப்படிங்கிறது நம்மள பலருக்கும் தெரிஞ்சிருக்காது. அதுலயும் தட்சிணாயன புண்ணிய கால தொடக்கம்னு சொல்லக்கூடிய அந்த ஆடி 1ஆம் நாள் பிரம்ம முகூர்த்த வேளையில உத்தராயண நடை சாற்று தட்சிணாயன நடை திறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விசேஷமான பூஜைகள் நடக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். விடிய விடிய நடக்கும். அதே மாதிரி திருமலை திருப்பதியிலும் அந்த ஆடி 1ஆம் நாள் அளவு கடந்த கூட்டம் குவியும். குறிப்பா 11 ரூபாய் காணிக்கை விசேஷம் அப்படிங்கறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது என்ன விசேஷம் அப்படின்னா, ஏழுமலையான் குபேரன் கிட்ட தன் திருமணத்திற்காக வாங்கியிருந்த கடனை குறிப்பிட்ட காலத்துல திருப்பி கொடுக்காதனால குபேரன் அவரை புறங்கையை இழுத்து கட்டி நிக்க வச்சு கடனை வசூல் பண்ண கரார் காட்டுவாராம். அவரை செய்வதறியாத திகைக்கிற நேரத்துல அந்த வழியா போய்கிட்டு இருந்த ஒரு அன்பர் என்னால முடிஞ்ச ஒரு சிறு தொகையை இப்ப நான் உனக்கு கொடுக்குறேன், நீ இந்த கடனை இப்ப கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்து நீ விடுவிச்சுக்கோ, சீக்கிரமே கடனை அடைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு குபேரன் கிட்டையும் இப்ப அவர் கொடுக்கறத வாங்கிக்கோ, கரார் காட்டாத அவர் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசி விட்டுட்டு போறாராம். பரிந்துரை பண்ணிட்டு அவர் கொடுத்தது அந்த ஆன்மீக அடியார் அவர் கையில இருந்து 11 ரூபாயை பெருமாளுக்கு கொடுக்கிறார். அதை வாங்கின ஸ்ரீனிவாசர் குபேரனுக்கு அந்த 11 ரூபாயை கொடுத்துட்டு அவரோட பிடியில இருந்து விடுதலையாகி போறார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு செல்வம் குவிய ஆரம்பிக்குது. அவரும் அந்த கடனை திருப்பி கொடுத்துட்டு வரார் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதனால அந்த ஆடி 1ஆம் நாள் தனக்கு அன்பால மனசால யார் காணிக்கை கொடுக்கறாங்களோ இல்ல எடுத்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர்ந்து செல்வம் பெருகிறதுக்கான முழு அனுகிரகத்தை மகாலட்சுமியும் ஸ்ரீனிவாசனும் கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அதனாலதான் அந்த ஆடி 1ஆம் தேதி திருப்பதியில மக்கள் குவியறாங்க. வைரம் வைடூரியம் காணிக்கை வச்சாலும் அந்த 11 ரூபாய் காணிக்கையும் தவறாம கொடுக்கறாங்க. அன்னைக்கு தினம் திருப்பதிக்கு போக முடியாதவங்களும் வீட்லயே அந்த 11 ரூபாய் காணிக்கை எடுத்து வச்சு போறவங்க கிட்ட கொடுத்து வைக்கிறதோ போகும்போது கொடுக்கறதையோ பண்ணிட்டு இருக்காங்க. மறக்காம இந்த ஆடி மாசத்துல பெருமாளுக்கு தளிகை வச்சு 11 ரூபாய் காணிக்கையை எடுத்து வைப்போம். நம்மால போகும்போதோ இல்ல போறவங்க கிட்டயோ அந்த காணிக்கையை பெருமாள் கிட்ட சேர்த்து அவருடைய பூரண அனுகிரகத்தை பெறுவோம். நாராயணன்.